இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் 2ல டிபார்ட்மெண்டல் அக்கவுண்ட்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்டல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா பெரிய பிஸ்னஸ் யூனிட் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஸ்னஸ் வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரே ரூஃபில் சிங்கிள் ரூஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸாக அந்த இடத்துல டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு டெக்ஸ்டைல் மர்ச்சன்ட் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மே ட்ரேட் இன் த காட்டன், வூலன், ஜூட் ஃபேப்ரிக் இந்த மாரி இருக்கும் இல்லையா? ஸோ த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தீஸ் டைப் ஆஃப் பிசினஸ் வந்து எத டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, இந்த டிபார்ட்மெண்டலோட எஃபிஷியன்சிய தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டிபார்ட்மெண்ட்னா என்ன? டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங்னா என்ன? டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இட் ரெஃபர்ஸ் டூ த ஆக்டிவிட்டி அதாவது ப்ராஃபிட் ஆர் காஸ்ட் சென்டர் யூசுவலி லொகேட்டட் இன் த ரூஃப் பட் கேரியிங் டிஸ்டிங்க்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரே ஒரு பிசினஸ் பட் என்ன அந்த ஒன் ரூஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்ஷன் ஆகும். அதுதான் வந்து டிபார்ட்மெண்ட். அடுத்தது டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங் அப்படின்றது, இதுவும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா ஒர்க்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா அந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே டிபார்ட்மெண்டல் அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து செப்பரேட்டா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ட்ரையல் பேலன்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி, ப்ராஃபிட்டா, லாஸா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ராஃபிட் இருந்திருக்கா, லாஸ் இருந்திருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பாங்க அட் த எண்ட் ஆஃப் த இயர். அதே மாதிரி அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டூ ஜெனரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஃபார் த ஹோல் ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங். அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங் பார்த்தோம். என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட இந்த பெர்ஃபார்மன்ஸ வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் அ கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ட ஃபைண்ட் பண்றதுக்கு, அண்ட் தென் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட அந்த ப்ரோக்ரஸ மானிட்டர் பண்றதுக்கு, எந்த அளவுக்கு அது வந்து டெவலப் ஆயிட்டிருக்கு அப்படின்றத, இஃப் தெர் இஸ் எனி ஆக்ஷன் ரிக்வயர்ட் ஃபார் ஃபர்தர் டெவலப்மெண்ட் அப்படின்னாக்கா, அத மானிட்டர் பண்ணும்போது தான் இது தெரிய வரும். ஸோ இன் திஸ் வே அந்த டிபார்ட்மெண்டல் அப்ஜெக்டிவ் அதாவது இட்ஸ் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். அடுத்தது மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், வெதர் இன் ஃபியூச்சர்ல வேற எதனா டிபார்ட்மெண்ட்ட ஆட் பண்ணலாமா? இல்ல ஆல்ரெடி இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து ஒழுங்கா இல்ல அப்டின்னாக்கா, அத ட்ராப் பண்ணிக்கலாமா? அந்த ஐடியாவ அ வந்து அவங்க கொண்டு வரதுக்கு வந்து இந்த சஜஷன் இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங். அதே மாரி காஸ்ட் கண்ட்ரோல்க்கு இது ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கு. அண்ட் தென் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்ளோ ஸ்டாக் இருக்கு அப்டின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் அக்கவுண்டிங் ஹெல்ப்பா இருக்கு. அதே மாதிரி அ எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, டிஸ்கன்டின்யூ பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பாலிசிஸ்ல. ஸோ அதுக்கும் வந்து கண்டிப்பா இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங் இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்றது கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அ ஏதாவது டீட்டெயிலா இன்ஃபர்மேஷன் ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அபௌட் த ஹோல் ஆர்கனைசேஷன குடுக்கறதுக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங். டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட், டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது என்னன்னாக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஃபங்ஷன் ஆகுது. வேற எதோட டிபெண்டன்ட்டும் இல்ல. ஸோ அப்ப அதோட அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன இருக்கும்? இண்டிபெண்டன்ட்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ தி டிபார்ட்மெண்டல் ரிசல்ட் ஆஃப் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் கலெக்டட். எல்லாமே அத வந்து என்ன பண்ணுவாங்க? டு ஃபைண்ட் அவுட் த நெட் ரிசல்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இதுதான் இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்து டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இஸ் ஓப்பன் ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டு அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா த இண்டிவிஜுவல் ரிசல்ட் ஆஃப் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபார் த ஹோல். ஆனா, பேலன்ஸ் ஷீட் என்ன பண்றாங்க அப்டின்னாக்கா, கம்பைன்டா தான். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரே பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்தது இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் தென் அப்போர்ஷன்மென்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது என்னன்னாக்கா, ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்ஸையோ, சர்வீஸையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றது தான் இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து பார்த்தீங்கன்னா, கூட்ஸஸ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லன்னா இங்கேருந்து அங்க அனுப்புறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு
டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல அவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். அடுத்தது அப்போர்ஷன்மென்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு குரூப் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அத வந்து என்ன பண்றாங்க, ஒரு காமன் பேஸ்ல வந்து அப்போர்ஷன் பண்றாங்க. அதுதான். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் குரூப் எக்ஸ்பென்சஸ் அமாங் த இண்டிவிஜுவல் ஃபண்டிங் ஸ்ட்ரீம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டு கவர் த சென்ட்ரல் காஸ்ட். அதாவது சென்ட்ரலைஸ்டா என்னென்ன காஸ்ட் இன்கர் ஆகும் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி, அதே மாரி ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து இன்கர் ஆகும் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போர்ஷன் பேசிஸ்ல வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, வெறும் இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, டிஃபரண்ட் பேசிஸ் ஆஃப் அலோகேஷன் இன் டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங். அதாவது காஸ்ட் என்ன காஸ்ட்டு? அத எப்படி எந்த பேஸ்ல அலோகேட் பண்றாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.